ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. ஸோ எல்லாருமே ஒரு வழியாக கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நார்மலைஸ் ஆகுங்க. ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஓவர். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் எதையும் போய் அங்கே மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சிலர்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, சிலர் ஓகேயாக இருக்காங்க, சிலர் என்னடா இது ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற தாட்ஸில் கூட இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ போஸ்ட் எக்ஸாம் அனாலிசிஸ், இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஓகேப்பா, அப்போ நம்ம வந்துட்டு ஆன்சர் கீயை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இல்லை. ஆன்சர் கீயெல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண நிறைய சேனல் இருக்குது. அண்ட் இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீயே வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் வந்துடும். அப்படி இல்லைனாலும் அன்அஃபிஷியல் அப்படின்னாலும் ஒரு 6 o'clock மேலே எல்லா இன்ஸ்டியூட்லேருந்து ஆன்சர் கீட் போட ஆரம்பிச்சுவாங்க. நம்ம எதுக்கு இப்போவே உட்காந்து அதெல்லாம் தேடிக்கிட்டேன், நம்ம 6 o'clock மேலே பொறுமையாக தேடுங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? அண்ட் அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ தானே எக்ஸாம் முடிச்சுருந்துருக்கீங்க. இப்போ அப்படி தான் அப்படியே நம்மளோட ஆர்வம் வந்து கொப்பளிக்கும். அதை ஃபஸ்ட்டே வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், திரும்ப அதை அடங்கிட்டோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பயுமே இதெல்லாம் க்ரூஷியல் பீரியடு. ஸோ இந்த மாதிரி பீரியட்லாம் நமக்கு திரும்பலாம் கிடைக்காது. ரொம்ப ரேர் கேஸில் சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தோணும், அதே மாதிரி அவ்வளோ சின்சியாரிட்டி வந்து சேரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் இந்த குரூப் எக்ஸாம்ஸ். நான் டிகிரி முடிச்சப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம், லைக் ஆஃப்டர் 2 years இப்போ தான் நான் வந்து குரூப் 1 நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் இருக்குது. அண்ட் ஈவன் நம்ம UPSC ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கும் போது கூட லாஸ்ட் 10 days நான் எதுவுமே நீங்கள் படிக்காதீங்க, குரூப் 1 படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் செமஸ்டருக்கு முன்னாடியே படித்தாலும் படிக்க மாட்டோம். சரி, ஸ்கூலில் கூட வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ தான் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் படித்தா கூட அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம படிக்கும் போது எக்கச்சக்கமாக படிப்போம், நமக்கு புரியாத பல கான்செப்ட் புரியும், தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் செம்ம ஃபியர்ஸ்ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 10 days. ஸோ அந்த இதை அப்படியே வச்சு தான் இன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. வாட் எவர் மேபி, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம், டஃபாக எழுதியிருக்கலாம், நல்லா எழுதியிருக்கலாம், நல்லா எழுதாமல் போயிருக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் அது போஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று அந்த இமீடியட்டாக நம்ம வந்துட்டு எக்ஸாமை பற்றி படிக்கிறதோ இல்லைனா கட் ஆஃப் பற்றி பார்க்கறதோ இது இல்லை போஸ்ட் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்யணும். பிகாஸ் இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதில் சொல்லுவாங்க தெரியுமா, அன்னியன் படத்தில் பிரகாஷ் சொல்லுவாங்க தெரியுமா, நான்லாம் அழமாட்டேன், நான் அழுதுட்டேன்னா என்னோட வெறி கம்மியாயிடும், எங்கள் அண்ணனை கொன்னவனை வந்துட்டு நான் அப்படியே ஞாபகம் வச்சு பழிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதுதான் உண்மையான கான்செப்ட். ஏன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த கட் ஆஃப் கடன்னு பார்த்து முடிச்சிட்டிங்க, ஆன்சர் கீழே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த போயிட்டு வந்த அடுத்த 2 hours கண்டிப்பாக எல்லாருமே கூகுள் பண்ணியிருப்பீங்க இதோட ஆன்சர் கீ பார்க்க. ஸோ அந்த இது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, ஓ இத்தனை தான் கரெக்டாக இருக்குதா, சரி நம்ம கிளியர் ஆகும், இல்லை நம்ம கிளியர் ஆக மாட்டோம் அப்படிலாம் உங்களுக்கு தோணிட்டு அப்படியே இது புஷ்ஷுன்னு அடங்கிக்கும். 4 மணி இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 7-8 o'clock அடங்கி போயிடும். இது இருக்கக்கூடாது, அது வந்து மைண்டில் இருக்கணும். இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம ஏதோ ஒன்றுக்காக போராடி இருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாருமே கஷ்டம் தான் பட்டிருக்கோம். ஏன்னா ஒன்று ஃபுல் டைமாக விட்டு படிக்கவங்க இந்த எக்ஸாம் நமக்கு எப்படியாச்சும் கிடச்சிக்கணுங்கிற ஆசையோடு படிச்சிருப்பீங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டே தான் படிக்கிறேன்னா வேலைக்கு போய்ட்டு மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஜாலியாக ட்ரெக்கிங் போவாங்க, இல்லைன்னா எங்கேயோ கோவா போய் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்காக உட்காந்து படித்து சண்டே கூட போயிட்டு எக்ஸாம் எழுதி இருக்கிறதே 1 or 2 days தான் லீவா, அந்த வீக்கெண்டை கூட நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறீங்க, ஏதோ பெரிய விஷயத்துக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த ஃபியர்ஸ் நமக்கு கம்மியாக ஆகிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி கட் ஆஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க, நார்மலைஸ் ஆகுங்க. ஓகே, ஸோ காமாக இன்னுமே நம்ம போகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ கூட நீங்கள் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும், ஏன்னா நமக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா அப்படி தான் இருக்கும், உணர்ச்சிகள் கொப்பளிக்கும். ஆனால் அதை நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப காமாக அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன தப்புக்கள்லாம் பண்ணோம், ஸோ இதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாதான் ஃபர்தராக ப்ரொசீட் ஆக முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதோட ஓகேப்பா நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் சரி, இல்லை ஐயோ நான் நல்லாவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலும் சரி, அன்னியோடு அதை முடிச்சிடுவோம். பட் அது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் குட்டியாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் நீங்கள் மற்றபடி வந்துட்டு ஏதாச்சும் ஆன்சருக்காக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இல்லை வேறு ஏதாவது இந்த இதில் பண்ணியிருப்பேன்னா இந்த வீடியோவில் டெஃபினட்டாக பண்ணல, அதையும் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ அதை நான் பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஸோ எஸ், போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். போலில் வந்துட்டு எல்லாருமே இட் வாஸ் ஓகே, பட் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. நம்ம போல் மட்டும் இல்லாமல் இருக்கிற முக்கால்வாசி யூடியூப் சேனல்ஸ், லைக் எனக்கு தெரிஞ்ச சேனல்ஸ் எல்லாத்தையோட போல்ஸையும் செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி டெலிகிராம் போல்ஸு, ட்விட்டர் போல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கீங்க. மாட்ரேட், நாட் பேடு, இந்த மாதிரியான இதில் தான் அதிகப்படியாக வந்திருக்கு.
கமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எஸ் மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டு நான் நினச்சதுக்கு பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பீப்புள் நான் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், டைம் பத்தல, இல்லைனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு புஷிலாம் போயிடுச்சு, நான் இன்னும் வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ நான் எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு தானே உங்களுக்கு தெரியணும். எனக்கு தெரியல, உண்மை அதுதான். நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கே வர முடியல. எஸ், நானும் நிறைய தப்புக்கள்லாம் இன்றைக்கி பண்ணிட்டு வந்திருக்கேன். தப்புக்கள்னால் கேள்விகளுக்கு பதில்களில் தப்புக்கள் கிடையாது, பட் அந்த ப்ரீ போஸ்ட் ஆன் டைம் ஆஃப் எக்ஸாம் அதில் நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னல. ஸோ அதில் நான் எந்தெந்த தப்புக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண தான் செஞ்சுருக்கேன். ஓவர் காஷியஸாக இருந்துட்டேன். ஸோ காஷியஸாக இருங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது தான், பட் ஓவர் காஷியஸ் இதே தான் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் பண்ணது. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் ஓவர் காஷியஸாக அந்த இதை வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்துட்டு, சரி ஓஎம்ஆரில் எதுக்கும் ஒரு இன்னொரு வாட்டி யோசிச்சா இன்னொரு வாட்டி ஒருவேளை கரெக்டான ஆன்சர் வந்துமோ, இதுக்கு பதிலாக அது ஆன்சராக இருக்குமோ, அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்க தான் செஞ்சிச்சு. மேபி பாதிக்கு பாதின்னு வச்சுக்கலாமே, லைக் ஒரு 80 to 90 கொஷின்ஸ் எனக்கு அசால்ட்டாக தெரிஞ்சிச்சு இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸ் எல்லாம் 1-2 கொஷின் நான் இன்னும் வாட்சே முடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு மற்ற இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாச்சும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா எல்லாமே எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி நம்ம நேத்திக்கெல்லாம் சில டாபிக்ஸ் சொல்லியிருந்தால அதுலேருந்து முக்கால்வாசி கேள்விகளை வந்துருந்துச்சு. லைக் பாலிட்டியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து நிறைய டாபிக்ஸ் எனக்கே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கெமிக்கல்ஸ் நம்ம ஆசிட் ஸ்பேஸ் பற்றி பார்த்ததுலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் சொன்ன டாபிக்ஸ் இருந்தே வந்துருந்துச்சு. தப்புக்கள் நானும் தான் பண்ணியிருக்கலாம், அது இல்லை, ஆன்சர் எழுதுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல, நல்லா எழுதினேன்னா இல்லையானு. ஆன்சருக்கு செக் பண்ண அப்புறம் தான் என்னாலே கன்க்ளூட் பண்ண முடியும். பட் என்னால் முடிஞ்சது 200 கொஸ்டின்ஸை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆன்சர் கீஸ் எல்லாம் செக் பண்ணாதான் முடியும். பட் அது நீங்கள் பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்துட்டு ஓகேப்பா இவ்வளோ தானே, ஓ கிளியர் ஆகும், கிளியர் ஆகாது, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை தாண்டி அந்த ஒரு கொஸ்டின் எழுதும் போது உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் தெரியுமா, அதை பார்க் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, ஓ இதுனா இப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் தோணும் தெரியுமா, அதுதான் முக்கியமே தவிர இதில் என்ன ஆன்சராக இருந்தால் நமக்கு என்ன, இதுக்கு மேலே இந்த கேள்விகள் ரிப்பீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணலாம் போகுது கிடையாது, இதை கற்றுக்கணும் தான் கண்டிப்பாக. பட் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் இதோட கேள்விகளுக்கான பதில்களை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நம்ம சில தப்புக்கள் பண்ணோம் தெரியுமா, இந்த டைம் பத்தாமல் இருந்தது, ஓவர் காஷியஸாக இருந்தது, இல்லைனா சில கொஷின்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பினது, அந்த குழப்பினோன்னா அதே கொஷினில் ஒரு 2-3 மினிட்ஸ் நின்றுது, இதுதான் நீங்கள் இப்போ நோட் பண்ணணுமே தவிர ஆன்சர்ஸை கிடையாது. ஸோ அதை வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது காமனாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட் ரொம்ப ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்த உடனே அதில் வந்துட்டு சகட்டு மெடிக்கு இது பண்ணி ஷேட்லாம் பண்ணாங்க. அதில் நிறைய தப்புக்கள் விட்டு ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதே நேரத்தில் இந்த கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு இந்த எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 000 போட்டதுக்கு பதிலாக நிறைய பேர் 200 அப்படின்னு போட்டு வச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் 200 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்ததில்ல. ஸோ ஐயோ இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ஒரு அக்காலாம் அழவே செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் எஸ், இன்றைக்கி வந்துட்டு கன்சிடரபிளி நான் வந்துட்டு இங்கே அசோக் நகரில் தான் எழுதினேன். பாப்புலேஷன் வாஸ் டூ குட். லைக் நான் எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. நாங்கள் எந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் இவ்வளோ பாப்புலேஷன் வந்த மாதிரி தெரியல. என் ஹாலில் வந்துட்டு ஹார்ட்லி 4 பேர் தான் வரல. அண்ட் பக்கத்து ஹாலெலாம் கேட்டபோது 1-2 அவ்வளோதான் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைக் பீப்புள் ஆர் டூ சீரியஸ் அபவுட் திஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதே இதுலேருந்து தெரியுது. அண்ட் மற்றபடி ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்க்கும்போது எஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தங்க கேட்டாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதா, ஐயோ தெரியாமல் நான் வந்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணாமல் ஜஸ்ட் ஏதோ 140 150 தான் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ தேர் ஆர் பீப்புள் லைக் தட். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நான் சில கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க் பெனில் எழுதலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். லைக் வந்துட்டு பீப்புள் எல்லா வகையிலேருந்தும் உங்களை சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் தெரியாததுனால அவங்களுக்கு மேபி இந்த வாட்டி கிளியர் ஆகாமல் போகலாம். இல்லை நமக்கு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கல. இதெல்லாம் தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸும் மட்டும் பிச் பண்ணிக்கோங்க, மற்றபடிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இப்போ தப்புக்கள் நடக்கிறது தப்பு கிடையாது, பட் இதுக்கு மேலே இந்த தப்புக்கள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு இதுக்கு மேலே பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னா
எஸ், கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம், நீங்களும் பண்ணியிருக்கலாம், நானும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட். யாராலையும் பர்ஃபெக்டாக என்றைக்குமே இருக்க முடியாது, பட் பர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஓட்டத்தை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஓட்டத்தை தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்த தப்புக்கள் எதுவும் இனிமேல் வரக்கூடாது. அதுக்காக புதுசாக தப்பு விடலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை, பட் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ டோன்ட் வரி, லைக் இந்த டெஸ்ட் வந்துட்டு யூ மே கெட் த்ரூ ஆர் யூ மே நாட் கெட் த்ரூ, அது விஷயம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இப்போ குரூப் எக்ஸாம்ஸே இன்னும் வந்துட்டு குரூப் 2, குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 4 கேட்க போகிறாங்க. ரயில்வேஸ் வந்து 1 lakh + போஸ்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. UPSC வருது. இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கும் போது இட்ஸ் ஆல் அபவுட் இந்த எக்ஸாமோடைய அந்த சீரியஸ்னஸை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் பண்ண தப்புக்கள் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. அ பர்சன் ஹூ நெவர் மேட் அ மிஸ்டேக் ஹேஸ் நெவர் ட்ரைட் எனிதிங் நியூ. ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஐயோ இதில் போய் தப்பு பண்ணிட்டச்சா, நான் ஒரு வாட்டி வைஸ் பண்ணியிருக்கலாம், ஐயோ நான் டைம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம், இப்போல்லாம் தோணுதில்ல. டோன்ட் வரி, இது எல்லாருக்கும் தோன்றது தான். எல்லாருமே இந்த தப்புக்கள் பண்ணுவோம் தான். முடிஞ்ச வரைக்கும் இதாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கம்மி பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ போஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுகிறதா உங்களுக்கு மேபி தோணலாம். பட் இப்போ நான் எதுக்கு இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணுவீங்க தெரியுமா? அந்த ஆன்சர் கீ செக் பண்ணும்போது அந்த நிறைய கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சூப்பர், வெரி குட், அதை அப்படியே சைடில் வச்சுருங்க, பிரச்சனை இல்லை. இந்த நிறைய கேள்விகளுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அதில் நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிச்சிருப்பீங்க, ஆனால் இன்னொன்று போட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு சில இதுக்கு உங்களுக்கு இன்ட்யூஷன், அதை பற்றி ஐடியாவே இருந்திருக்காது, இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம், அதனால நீங்கள் அதை போட்டிருப்பீங்க, அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாதான் ஃபர்தர் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு நாளை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. லைக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு அடுத்து கட் ஆஃப் அது இது நான் கிளியர் பண்ணல, அதெல்லாம் நம்ம பேசுவோம், கவலைப்படாதீங்க. இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ்லாம் அவங்களே வந்துட்டு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஆன்சர் கீ கொடுத்த உடனே திரும்ப சண்டை போட்டுப்பாங்க. இது இப்போ நான் இன்னைக்கு பார்த்ததுலேயே வந்துட்டு நிறைய ரெடண்டன்ஸ் ஆன்சருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த சீரீஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த 7, 9, 11, அது வந்துட்டு ஈவன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் வந்து ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் மாதிரி அதுக்கும் பாசிபிலிட்டி இருந்துச்சு. இல்லைனா வந்துட்டு சீரீஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும், நிறைய இடத்துல சண்டைலாம் போட்டுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை பற்றி பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி இவ்வளோ பண்ணாலே போதும். நாளைக்கு பொறுமையாக அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு நம்ம ப்ரொசீட் ஆகிக்கலாம். பட் அடுத்த பிளான் என்னென்னு யோசிச்சுக்கோங்க. பிளான் இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் குரூப் எக்ஸாம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, இல்லை யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சிக்குனா ஜஸ்ட் 90 days தான் இருக்குது. ஸோ அந்த 90 days என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அண்ட் எஸ், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. யூபிஎஸ்சிக்கும் ஈவினிங் 6 o'clock டெய்லி கண்டிப்பாக வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அண்ட் அதே மாதிரி ஒரு குட்டி ஷெட்யூலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட் 10 days ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்னிலேருந்து கண்டிப்பாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ குட் கைண்ட்லி ஜாயின் தட், ஸோ தட் ஏதோ புஷ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், எனக்கு வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு நம்மளோட இந்த 10 days லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்ல. ஸோ அதில் நான் சொன்ன பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சொன்னங்கிறதுனால நான் சொல்லலை, நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் சொன்னேன். லைக் நம்மளாம் சேர்ந்து படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் இன்றைக்கி மார்னிங் கூட அந்த குட்டி வீடியோ போட்ட போது எல்லாருமே வாங்கி ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டது, அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓகே, நமக்கு பாசிட்டிவாக பல விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி. ஈவன் நான் வரதுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் நான் எல்லா மெசேஜுக்கும் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணேன், பிகாஸ் சாப்பிட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க. நிறைய பேர் செம்ம டென்ஷன் ஆகும், ஐயோ நான் நல்லா எழுதலை, இப்போ எனக்கு சாப்பாடாத ஏதாவது தேவையில்லை அப்போல்லாம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரீயாக விடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, எல்லா வேலையும் பண்ணுங்கள், இதையும் சேர்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் வி யூஸ் இட். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இது போதும், நல்லபடியாக இருக்குது. அந்த கட் ஆஃப் மீட் பண்ணுறோம் பண்ணல அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, அது போதும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து இன்னும் பெட்டர்மெண்ட் எப்படி கொண்டாகலாம். அண்ட் இது ப்ரிலிம்ஸ் தான், மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள்லாம் நிறைய இருக்குது. அத்தவ மற்ற எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுவோம். Let's see what happens. Okay, so sometimes all you need is a big leap of faith. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. அந்த லீப் ஆஃப் ஃபெய்த்து எடுத்து ஒரு வழியாக முடிச்சிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கூட ஃபெய்த்தை லூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். கிளியர் பண்ணாலும் ஓகே, கிளியர் பண்ணலைனாலும் ஓகே
அப்படிங்கிற ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ வீல் டூ த போஸ்ட் அனாலிசிஸ் in subsequent videos. So if you have anything to say, please do say me in the comments below. And hopefully இந்த மாதிரி சீரீஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். பட் வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உண்மையாகவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வந்துட்டு டைம் வேஸ்ட்டு. லைக் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாத ஒரு விஷயமே கிடையாது. பட் இது ஒரு 10 to 20 minutes வீடியோனா, இந்த 20 minutes வீடியோவோ 100 பேர் பார்த்தீங்கன்னா கூட நியர்லி 2000 minutes போகுது. ஸோ அவ்வளோ டைம் உங்களோட டைமை நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ப்ளீஸ் டூ சே மீ. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.